இப்ப எல்லாரும் கேக்குதா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எப்படி வந்து பல ஸ்டேஜஸ் தாண்டி பேலன்ஸ் ஷீட் வந்து இதுன்னு பார்ப்போம். நம்மள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஜர்னல் என்ட்ரி, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? இந்த பேலன்ஸ் ஷீட் போட்டா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கான அக்கௌண்ட்ஸ் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுல ஜர்னல் என்ட்ரி. ஒரு ஜர்னல் என்ட்ரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து பர்ச்சேசஸ் ஒரு எப்படி வச்சுக்கலாமே, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு இருக்கும். இதுதான் ஜர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜர்னல் என்ட்ரி எடுத்து போய் லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணுவோம். இப்போ லெட்ஜர்னா என்ன அப்படின்னா, லெட்ஜர்னா தெரியலனா அவங்க சொல்றேன். இப்போ லெட்ஜர் வந்து நம்ம ஜர்னல் என்ட்ரில இப்போ 2 அக்கௌண்ட் போட்டோமா, கேஷ்னு போட்டோம், கேஷ் அக்கௌண்ட்னு பர்ச்சேசஸ்னு ஒரு அக்கௌண்ட் போட்டோம், கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் போட்டோம். இந்த 2 அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணி அது என்னென்னலாம் டெபிட் பண்றோம், என்னென்னலாம் கிரெடிட் பண்றோம் நோட் பண்ண போறோம். அதுதான் லெட்ஜர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேசஸ்னு ஒரு என்ட்ரி போட்டோம், ஒரு அக்கௌண்ட் போட்டோம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து என்னென்னலாம் டெபிட் பண்ணோம், என்னென்னலாம் கிரெடிட் பண்ணோம் போடுவோம். இப்போ வந்து பர்ச்சேசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டெபிட் சைடில் வந்து இது என்ன வரமா இருக்கு, ஏன் இது நடுவில் வரமா இருக்கு, சந்தோஷம். சரி, இது ஓரமாகவே இருந்து போகுது. நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டுட்டு பர்ச்சேசஸ்ல இந்த சைடு வந்து டெபிட் சைடுன்னு சொல்லுவோம், இந்த சைடு கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். பர்ச்சேசஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேஷை வந்து பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணிருக்கோம். ஸோ பர்ச்சேசஸ்க்கு எப்படி வரும்னா டூ கேஷ் அக்கௌண்ட் போடுவோம். பர்ச்சேசஸோட டெபிட் சைட்ல அங்க எப்படி டூ கேஷ் இருக்கோ இங்கே அது அப்படியே டூ கேஷ்னு போட்டுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது கேஷ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் போட்டோம்ல, அந்த கேஷ் அக்கௌண்ட் ஒரு லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேபிள போட்டுட்டு அப்புறம் நடுவில் இப்படி இருக்கும். கேஷ் அக்கௌண்ட் போட்டு இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. நம்ம இப்ப எப்படி வந்து இது டெபிட் சைடு பார்த்தோமோ, இங்க வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து 50,000 ரூபாய் வச்சுக்கலாம் சும்மா. அதே மாதிரி கிரெடிட் சைட்ல வந்து எங்க இப்போ கேஷை வந்து அந்த என்ட்ரில கிரெடிட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட கிரெடிட் சைட்ல பை பர்ச்சேசஸ்னு போடணும். ஓகேவா? 50,000 இது வந்து டெபிட் சைட்ல வரும்போது நம்ம 2 அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல வரும்போது பை அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் லெட்ஜர். மூணாவது வந்து ட்ரையல் பேலன்ஸ். நம்ம லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் புரியல அப்படின்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு பேசிக் சொல்றேன், எப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரையும் வருதுன்னு சொல்லி. ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா டெபிட் சைடு எல்லாம் டோட்டல் பண்ணுவோம். டெபிட் சைட்ல பர்ச்சேசஸ் மட்டும் 50,000 ரூபாய்க்கு இருக்கும். கிரெடிட் சைட்ல வந்து கிரெடிட் எல்லாம் டோட்டல் பண்ணுவோம். கிரெடிட்ல வந்து சேல்ஸ் மட்டும், கேஷ் மட்டும் இருக்காது. ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம பாதி என்ட்ரில போட முடியாது. நம்ம ட்ரையல் பேலன்ஸ் நான் பார்க்கலாம். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவோம். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன அப்படின்னா, என்னுடைய லெட்ஜர் அக்கௌண்ட்ல நிறைய லெட்ஜர் அக்கௌண்ட் இப்படி பாதி பாதியா கிடக்கும். பர்ச்சேசஸ், சேல்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைனலா எடுத்துட்டு போய் க்ளோஸ் பண்ண போறோம். எப்படி க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு ஒன்று போட போறோம். இது கீழே வரும். இப்போ வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொரு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம், டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட போறோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டு நம்ம என்னென்ன பேலன்ஸ்லாம் நம்மளுடைய லெட்ஜர் அக்கௌண்ட் தொங்கிட்டு இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போறோம், ஃபைனலைஸ் பண்ண போறோம். இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி எங்க வரும் அப்படின்னா, நீங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் இருக்கா? அதுல நாமினல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வரும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நேற்று வீடியோ அந்த பேசிக் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி சொல்றேன். பர்ச்சேசஸ் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட்ல இருக்கும். ஓகேவா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். நம்மளுடைய லெட்ஜர் புக்ஸ்ல வந்து இந்த அக்கௌண்ட் இப்படிதான் இருக்கும். இப்ப இருக்கிற இந்த அக்கௌண்ட் என்ன பண்ண போறோம்னா, அதாவது இந்த அக்கௌண்ட் நீங்க டோட்டல் போட்டீங்கன்னா ஐயா இந்த சைட் போட்டீங்கன்னா டெபிட்ல மட்டும் 50,000 இருக்கா? உங்களுக்கு வந்து கிரெடிட்ல எதுவுமே இல்ல, உங்களுக்கு வந்து இது க்ளோஸ் ஆகாது. க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, எவ்வளவு ரூபாய் இருக்கோ அந்த ரூபாய்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட போறோம். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம கிரெடிட்டுக்கு வந்து என்ன சொன்னேன், பை அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். அதே மாதிரி பையை போட்டுட்டு P&L அக்கௌண்ட் போட போறோம். அதாவது ப்ராஃபிட் அண்ட்
லாஸ் அக்கௌண்ட். உங்களுடைய டெபிட் பேலன்ஸ்ல இருக்கிறத P&Lக்கு அனுப்ப போறீங்க. அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு ஜெர்னல் என்ட்ரி போட்டோம் அப்படின்னா P&L அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் லாஸ் நான் ஷார்ட்டா P&L போடுறேன். P&L அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஓகேவா? நான் பேசுறது கேக்குதா? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அது வந்து எக்ஸாமுக்கா வரும். செமஸ்டர் 1ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பேசிக் கான்செப்ட். நீங்க கேக்குறது எனக்கு புரியல. புக்ல ஆமா புக் இருக்கு. ஆமா 12 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த 12 அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி இன்னும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட முடியும். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தெரியாம உங்களுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட முடியாது. ஓகேவா? நீங்க வந்து திரும்ப முன்னாடி சொன்னதே தான். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். நீங்க இப்ப கூகுள் மீட்ல இருந்து இது கேட்கறதுக்கு பதிலா நீங்க இப்ப இதை கேட்காதீங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அதை கேளுங்கன்ற. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ உங்களுக்கு பாதி பாதி தெரிஞ்சு கேட்கறதுக்கு நீங்க அதை ஃபுல்லா கேட்டுட்டு இதை கேட்கலாம். உங்களுக்கு இதை அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க இப்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும். உங்களுக்கு நடுவுல புரியுதுன்னா கூட நீங்க அதை பார்த்துட்டு கேட்கலாம். உங்களுக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ம். ம். சுதாகர் இருக்கீங்களா? ஹலோ, சுதாகர் இருக்கீங்களா? கேட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே, கேட்டு தரேன். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இது ரெக்கார்ட் பண்றேன், உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறேன். அவங்க என்ன காணும் லீவ் ஆயிட்டாங்க. ஓகேவா? புரியல. ஆமா இப்பதான் ஆரம்பிச்சேன் புதுசா. சூப்பர் சூப்பர். அவங்க வந்து என்ன காணும், ஃபோன் அடிப்போம். வந்துட்டாங்கன்னா சொல்லுங்க. நான் கூகுள் மீட்ல வேர்டு ஸ்க்ரீன்ல இருக்கேன், எனக்கு தெரியல. வந்துட்டாங்கன்னா சொல்லுங்க. காணும், லீவ் ஆயிட்டாங்க. ஹலோ, லீவ் ஆயிட்டு வாங்க வாங்க. ஓகே ஓகே வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, கேக்குது சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ஆமா அதுதான் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அந்த வீடியோ பாருங்க. இப்ப நீங்க இதுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுறேன்றேன். நீங்க கவலைப்படாம போய் அந்த வீடியோ ஃபுல்லா முதல்ல பாருங்க. அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ம்? அந்த வீடியோவை இல்ல இல்ல நீங்க 11th 12th இது உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிலாம் தெரியும்ல, 11th 12th காமிச்சு நினைச்சீங்க. அது ரொம்ப பேசிக்கா. அப்ப நீங்க டைரக்டா பண்ணி கவனிக்கலாம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் அவங்களுக்கு தான் சொன்னேன். அவங்களுக்கு அவங்கள பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து நான் அவங்க அதுதான் சொன்னேன். நீங்க மீட்டிங் லீவ் ஆகிட்டு அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதை அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொன்னேன். ம். ஓகேவா? நீங்க லீவ் ஆகிட்டு கூட அதை நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு இதை அனுப்பிச்சு விட்டுறேன். அனுப்பிச்சு விட்டுறேன், டோன்ட் வரி, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து திரும்ப நம்ம வேர்டுக்கு வருவோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெஜர்ல வந்து எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 12 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்ஜஸ்டிங் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதை டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி பார்த்தா தான் உங்களுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி புரியும். இப்போ வந்து 12 அட்ஜஸ்டிங் என்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் போட போறோம். அவ்வளவுதான் ஃபைனல் அக்கவுண்ட் சாப்டர். சொல்றது ஈஸியா இருக்கும், போடுறது ஈஸியா இருக்காது. சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்னா ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல 2 பார்ட் இருக்குன்னு சொன்னோம். ஒரு பார்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ரெண்டாவது பார்ட் வந்து
பேலன்ஸ் ஷீட். உங்க பேலன்ஸ் ஷீட்ல கடைசியா வந்து அசட்டும் லைபிலிட்டியும் இருக்க போது இந்த ரெண்டு அசட் பேலன்ஸும் லைபிலிட்டி பேலன்ஸும் ஈக்குவல் பண்ண முடியும். இன்னமும் வந்து பேலன்ஸ் ஷீட் வேல்யூ பண்ணி கொடுத்துடணும். அதுதான் நம்ம சம். ஓகேவா? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் போயிடுச்சு. அவ்வளவுதான். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல பெருசா வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் பேசிக் சொல்றதுக்காக தான் சொன்னேன். டிரான்ஸ்பரண்ட்னா என்ன உங்களுக்கு அப்படின்னா பேசிக்கா உங்களுடைய பர்சனல், ரியல், நாமினல் 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு. உங்களுக்கு பர்சனலுக்கும் ரியலுக்கும் இந்த பிரச்சனை வராது. நாமினல் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடாது. அதை வருஷம் முடிகிற டேட்ல 31 மார்ச் தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். அன்னைக்கு எடுத்துட்டு போய் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ 50,000 1 லட்சம் எடுத்துட்டு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த வந்து இது இன்னொரு காரணம் சொல்லிடுறேன். இதுல ஃபைனல் அக்கௌண்ட் யூஸ் ஆகாது. பட் வந்து இது கேஷ் அக்கௌண்ட்டுக்கு என்ன வருதுன்னா, கேஷ் அக்கௌண்ட் இஸ் ரியல் அக்கௌண்ட். ஓகேவா? தட் இஸ் நாட் நாமினல் அக்கௌண்ட். நம்ம வந்து அதுக்கு வந்து இது பண்ண மாட்டோம், டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட மாட்டோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடாம எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம் அப்படின்னா, அதாவது கேஷ் அக்கௌண்ட் நான் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுறது மட்டும்தான் P&L வரப்போகுது. ஏன்னா பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ பண்ணி P&L எடுத்துட்டு போக போறோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி பண்ணாததெல்லாம் அப்படியே என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து டெபிட் சைட்ல இருக்கிறதுனால 2 அப்படின்றது போட்டுறணும். 2 அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் வந்துடும். பேலன்ஸ் கேரி டவுன். ஓகேவா? பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு ரூபாய் பேலன்ஸ் இருக்கோ அந்த 50,000 அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். அடுத்த வருஷத்துக்கு அது ஓப்பனிங் பேலன்ஸா போயிடும். அடுத்த வருஷம் அதை பிராட் ஃபார்வர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? இது அப்படியே பேலன்ஸ் ஷீட் டைரக்டா போயிடும். நம்ம P&L இதுவே வராது. இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து எப்படி வந்து ரியல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம்ன்றது. அதே நாமினல் அக்கௌண்டா இருந்தா க்ளோஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு P&L ஃபார்மேட் காட்டுறேன். P&L எப்படி இருக்கும்? இன்சர்ட் P&L போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு P&L முக்கியமான 12 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். 4 கிராஃப் ஷீட் டேபிள் இருக்கோம். இது வந்து லே அவுட்ல ஷீட்ல கான்டெக்ட். ஓகேவா? இப்போ வந்து இது டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு, இது வந்து அமௌண்ட், இதுவும் அமௌண்ட், இது வந்து பர்டிகுலர், ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் P&L அக்கௌண்ட். நேம் வந்து என்ன போட்டுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இப்போ வந்து 2026 இன்னும் 2026 மார்ச்ல முடிச்சு 31/3/26. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் பிக்ஸ்ல வந்து டேரக்டா போயிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட டெபிட் சைட்ல இருக்கிறது எல்லாமே பர்ச்சேசஸ் இதுல வராது. உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்றேன்னா எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பார்த்தோம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ்னு பார்த்தோம். என்னது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் படி ஆல் எக்ஸ்பென்சஸ் நம்ம டெபிட் பண்ணணும், ஆல் இன்கம் நம்ம கிரெடிட் பண்ணணும். இதுதான் பேசிக். ஓகேவா? இப்போ நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன், என்னுடைய பிசினஸ்க்கு சேலரி கொடுத்துருப்பேன், நான் சேலரி கொடுத்துருப்பேன், எனக்கு வந்தது இல்லை. ஓகேவா? அது இல்லாம ரெண்ட் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் வரங்க கட்டிருப்பேன், மற்ற ஏதோ ஒரு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிருப்பேன். டூ சண்டரி எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம், நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிருப்பேன். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைட்ல போட்டுறணும். ஓகேவா? ஏன் டெபிட் பண்றோம் அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேட்ஸ், அதனால டெபிட் பண்றோம். பட் ஆக்சுவலி அந்த லாஜிக் வந்து என்ட்ரி போடும்போது தான், என்ட்ரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு டெபிட் தான் வரும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பை வந்து உங்களுக்கு என்னெல்லாம் இன்கம் வருது, உங்களுக்கு என்ன இன்கம் வரும்? நீங்க ரெண்ட் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இன்கம் வரும். நான் சும்மா சண்டரிஸ்னு போடுறேன், என்ன பேர் வேணா இருக்கலாம். உங்களுக்கு வர்ற இன்கம் எல்லாமே உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். சும்மா ஒரு அமௌண்ட். ஆக இப்போ இதோட டோட்டல் வந்து உங்களோட மொத்த எக்ஸ்பென்சஸ் வந்து 50,000 ரூபாய் வச்சுக்கலாம். 50,000 இருக்கு, 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம். உங்களுடைய மொத்த எக்ஸ்பென்ஸ் வந்து வருஷம் முடியல டோட்டல் பண்ணி பாக்குறீங்க. P&L டெபிட் சைடு தான் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அதை நீங்க டோட்டல் பண்ணி பாக்குறீங்க. பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வருது. உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் பேசிக்கலி லாஸ். இந்த 50,000 ரூபாய் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா இல்ல. எந்த சைடு கம்மியா இருக்கோ அதை போட்டுருவீங்க. இந்த சைடு தான் 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஸோ இந்த சைடு 50,000 ரூபாய் போட்டு அதுக்கு பேரு பை அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பை நெட் லாஸ். ஓகேவா? இப்பதான் P&L இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் அக்கௌண்ட் பாத்துடலாம். ஓகேவா? P&L பாக்குறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் சொல்லுவோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.
அதாவது என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்றீங்களோ இன்கம் பண்றீங்களோ அதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் போடணும். இட்ஸ் பேசிக்கலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பட் அதுக்கு வேற ஒரு பேர், அவ்வளவுதான். நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அதெல்லாம் பண்ண போறீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங்க்கும் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெப்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைனல் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுட்டு அது எடுத்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு நார்மலா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடுற மாதிரி தான் போட போறீங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். இந்த சேலரிக்கு பதிலா நீங்க பிசினஸ் உங்களுடைய டைரக்டா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறது. நீங்க இப்போ வந்து நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன், நான் மேனுஃபேக்சரிங் வேணாம், நான் வந்து ஒரு ட்ரேடர், நான் பொருள் வாங்கி விற்க போறேன், அதுதான் என்னோட வேலை. நான் வந்து 50,000 ரூபாய் பொருள் வாங்க போறேன், அதை ஒரு 60,000 ரூபாய்க்கு விற்க போறேன், இதுதான் என் வேலை. ஸோ என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அந்த பேசிக் வாங்குறது விற்கிறது இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ள வரும். மற்ற சேலரி கொடுக்கறது, ரெண்ட் கொடுக்கறது இதெல்லாமே உங்களுக்கு கீழே வரும். ஓகேவா? இது மேல இருக்கும், அது கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ், நீங்க பர்ச்சேஸ் பண்றது ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போகணும். உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்றேன் அப்படின்னா ட்ரேடிங்ல என்னெல்லாம் வரும், பிஎன்எல் என்னெல்லாம் வரும்னு சொல்லிடுறேன், ரெண்டும் ஒண்ணுதான். பட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் அது. ட்ரேடிங்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீங்க ஒரு பொருளை வாங்கி விற்கிறது தான் உங்களுடைய மெயின் ஆபரேஷன். நீங்க என்ன வாங்கி என்ன விற்க போறீங்களோ அதான் உங்களோட மெயின் ஆபரேஷன். அந்த ஆபரேஷனுக்கு டைரக்டா நீங்க செலவு பண்றது எல்லாமே ட்ரேடிங்ல வந்துடும். இன்டைரக்டா நீங்க ரெண்ட் கொடுத்தாதான் உங்களால அந்த இடத்துல வேலை பிசினஸ் பண்ண முடியும். பட் அது உங்களுக்கு டைரக்டா வாங்கி விற்கிறது கிடையாது, அது இல்லாம கூட நீங்க வாங்கி வித்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இன்டைரக்டா நீங்க அதெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பிஎன்எல் அக்கௌண்ட்ல வந்துடும். நம்ம சம போட இது வந்து புரிஞ்சுக்கோ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டா அதாவது என் பொருளை நான் வாங்குறேன், வாங்கி அதுல ஏதோ ஒரு வேலை பண்றேன், அந்த வேலை பண்ணிட்டு அதை வித்துடுறேன். ஓகேவா? இந்த குட்டி சர்க்கிள், இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறது எல்லாமே ட்ரேடிங் வந்துடும். பர்ச்சேசஸ் டு டைரக்ட் வேஜஸ் அப்படின்னா இப்ப நான் வந்து வெறும் ரா மெட்டீரியலா வாங்குறேன், பிளைவுட்டா வாங்குறேன். ஓகேவா? பிளைவுட்டா வாங்கி அதுல வேலை செஞ்சு அதை நான் இப்ப வித்துடுறேன். ஓகேவா? அந்த வேலை செய்யறதுக்கு சில பேருக்கு நான் வந்து வேஜஸ் தரேன், ஊதியம் தரேன். இப்ப அந்த ஊதியம் வந்து அது பண்ணாதான் அதை விற்கவே முடியும். ஓகேவா? அது பண்ணாம அதை விற்கவே முடியாது, கரெக்டா? அதனால அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அதனால டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட் குள்ள வந்துடும். இந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் வச்சிருக்கலாம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? இது வரையும் ஓகேவா? சண்டரி எக்ஸ்பென்சஸ் இதுல வராது. கேரேஜ் இன்வெர்ஸ் இல்ல ஃப்ரைட் இன்வெர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, நான் கேரேஜ் இன்வெர்ஸ் யூஸ் பண்றேன். இந்த கேரேஜ் இன்வெர்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்றேன். என்னுடைய ரா மெட்டீரியல் வந்து கப்பல்ல வருது, வெளிநாட்டுல இருந்து கப்பல்ல வருது, கப்பல்ல இதுக்கு வந்துருச்சு, போர்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த போர்ட்ல இருந்து என்னுடைய ஃபேக்டரிக்குள்ள வந்தாதான் அதை வச்சு நான் பொருளை வந்து அதுக்கு மேல வேலை செஞ்சு விற்கவே முடியும். ஸோ இதுக்கு வந்தாதான் நல்லா விற்கவே முடியுன்றதுனால டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதாவது என்னுடைய மேனுஃபேக்சரிங். சொல்லுங்க. டவுட் இல்ல இல்ல நீங்க பேசுறதே கேட்கல இல்ல நீங்க பேசுறது கேட்கல. ஆமா, ரெண்ட் நம்ம கொடுக்கறதுனாலும் நமக்கு வந்து அது எக்ஸ்பென்ஸ் தானே, நமக்கு செலவு தானே அது. நீங்க அதுதான் பார்க்க கூடாது. நீங்க என்ன கொடுக்கறது பாத்தீங்கன்னா நீங்க என்ன கிரெடிட் சைட்ல வர டெபிட் சைட்ல தான் வரும். யாராவது ரெண்ட் கொடுத்தா சொன்ன அதுதான் பண்ண பாருங்க. இங்க வந்து ரெண்ட் பெய்டு. ஓகேவா? அது வந்து நான் ரெண்ட் வாங்கினேன் அப்படின்னா என் பொருள் என்னுடைய ஃபேக்டரி இடத்துல வேற யாராவது பண்ணா நான் ரெண்ட் வாங்குவல்ல, அந்த ரெண்டல் இன்கம். ஓகேவா? நீங்க வந்து ரெண்ட் பெய்டுக்கு வந்து கிரெடிட் கிவர் பார்க்காதீங்க, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸ் தான் போகும். ஓகேவா? நீங்க தெளிவா இருக்கீங்க, ரெண்டல் இன்கம்ல தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகேவா? 2 பர்ச்சேசஸ் போட்டுட்டோம். பைல என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பை சேல்ஸ் தான். உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்டோட முக்கியமான கான்செப்ட் ட்ரேட் பண்றது, வாங்கி விற்கிறேன், இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்டோட பேசிக் கான்செப்ட். வாங்கி விற்கிறதுக்கு டைரக்டா இன்கர் பண்றது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் ட்ரேடிங்ல வந்துடும். வாங்கி விற்கிறது தான் இன்கர் பண்றேன், பட் அது இன்டைரக்டா இன்கர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு பிஎன்எல்ல வந்துடும் பை சேல்ஸ். இப்போ இதை பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த எக்ஸ் எடுத்துட்டு அமௌண்டோட போடுறேன். அமௌண்டோட போட்டா இது நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என் பிசினஸ்க்காக இப்பதான் ஃபர்ஸ்ட் முதல் போட்டேன்.
முதல்ல போட்ட போது நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் டு கேபிட்டல்னு ஒரு என்ட்ரி போடுவோம். அந்த கேஷ் வச்சு அது நமக்கு இப்ப ஃபைனல் அக்கௌண்ட்ல வேண்டாம், ஜேர்னல் என்ட்ரி பாத்துக்கலாம். இப்போ வந்து கேஷ் டு கேபிட்டல் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் 1 லட்சம் ரூபாய். அந்த பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து வெறும் டெபிட் சைடுல 1 லட்சம் ரூபாய் இருக்கும். அதை எடுத்துன்னு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட மாட்டோம், அதை ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் சொல்லிட்டேன். பர்ச்சேஸ் வந்து டைரக்டா வரதுனால ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். நான் பர்ச்சேஸ் பதிலாக வேற எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கோம். பர்ச்சேஸ் வந்து ப்ராஃபிட் லாஸ் சொல்லிட்டேன், இங்க போய் இதை அடிச்சிருக்கேன். ப்ராஃபிட் லாஸ் கிடையாது, இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன்னா ட்ரேடிங்னா என்னன்னா என்னுடைய பேசிக் ட்ரேடிங், பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறது தான் என்னுடைய பேசிக் ட்ரேடிங். அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் வரும். பை ட்ரேடிங் அக்கௌண்ட், ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் வேஜஸ் என்ன அப்படின்னா, சம்பளம் கொடுத்துருப்பேன். இந்த பொருள்ல வேலை செய்யறதுக்காக தான். வேற ஆபீஸ்ல வேலை செய்யறான், ஆபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக வேலை செய்யற ரெண்டிங், அதுக்கு கொடுக்குற சேலரி இங்க வரக்கூடாது, ஓகேவா? கேரேஜ் இன்வெஸ்ட் வந்து ஆபீஸ், என்னுடைய ஆபீஸ் வரலையும் கொண்டு வர்றதுக்காக நான் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணிருப்பேன். அது ஒரு 5000 ரூபாய், ஓகேவா? ஆக மொத்தம் எனக்கு டைரக்டா செலவானது 1,55,000. இன்னும் இன்டெரக்டா நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு, பட் டைரக்டா என்னோட ப்ரொடக்ஷன் வைக்கிறதுக்காக செலவானது. இது நான் வந்து 2 லட்சம் ரூபாய் சாலிடா எடுத்துட்டேன், ஓகேவா? 2 lakh rupees வித்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சைடு பெருசா இருக்குன்னு பாத்துருங்க. அந்த சைடு இருக்கிற நம்பர்ஸ் ஓகே, 2 சைடும் போட்டுருங்க. 2 lakh பெருசா இருக்கு, 2 lakh 2 சைடும் போட்டுருங்க, ஓகேவா? 2 lakh 2 சைடும் போட்டாச்சு. இப்ப என்ன சைடு கம்மியா இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த சைடு கம்மியா இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 45,000 கம்மியா இருக்கு, ஓகேவா? இப்ப இந்த அமௌண்ட் என்ன போட போறோம் அப்படின்னா, டெபிட் சைடுல இருக்கிறதுனால 2 அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் போட்டுருவோம். இந்த ப்ராஃபிட்டுக்கு பேரு கிராஸ் ப்ராஃபிட். அதாவது நம்ம ஜஸ்ட் ட்ரேடிங் மட்டும் மணி சம்பாதிச்சது, இது தாண்டி சில எக்ஸ்பென்சஸும் இன்கமும் இருக்கு, அதை தாண்டி வர்றதுக்கு பேரு நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் இல்ல நெட் லாஸ் ஆகலாம், ஓகேவா? இதுதான் முடிஞ்சிருச்சா? ட்ரேடிங் அக்கௌண்ட் புரிஞ்சிருச்சா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிஎன்எல் வந்து இதுக்கப்புறம் ட்ரேடிங் முடிச்சுட்டு தான் பிஎன்எல் போடுவோம். ட்ரேடிங் முடிச்சுட்டு ஸோ இதனால கவனம் சுற்றில போட்டுருவோம். அப்படி கீழே வாப்பா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தெரியல, இந்த 2 கிராஸ் ப்ராஃபிட் நீங்க இருக்குல்ல, இப்போ நான் எல்லோல ஹைலைட் பண்றேன். இந்த 2 கிராஸ் ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த 2 கிராஸ் ப்ராஃபிட் டைரக்டா ட்ரேடிங் அக்கௌண்ட் போகும்போது இங்க 2 சைடுல இருக்கு அப்படின்னா அங்க பை சைடுக்கு வந்ததுதான் லாஜிக். அப்பதான் நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். அந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம அப்புறம் பார்ப்போம். இது ஒண்ணு ஒரு லைவும் பண்ண முடியல. பை கிராஸ் ப்ராஃபிட் அந்த சைடுல வந்து டெபிட்ல இருக்கிறது, இந்த சைடு கிரெடிட்ல வந்துடும். ஸோ கிரெடிட்டுக்கான இது வந்து 40 பை எந்த அமௌண்ட் அங்க இருக்கோ அதே அமௌண்ட் இங்கேயும் போட்டுடலாம், ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு செகண்ட் கொடுங்க, நான் வந்து அந்த ஷார்ட்கட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு ரோ ஆட் பண்ணும்போது அது கஷ்டமா இருக்கு. இன்சர்ட் நியூ ரோ ஷார்ட்கட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ், ஆல்ட் ஐ ஆர், ஆல்ட் ஐ ஆர். ஓ, நான் எக்ஸல் இல்லையா, வேர்டில் இருக்கேனா, சாரி. ஆல்ட் ஜேஎல்ஏ, ஆல்ட் ஜேஎல்ஏ, ஆல்ட் ஜேஎல்ஏ. ஓகே, ஓகேவா? இப்ப ப்ராஃபிட் லாஸ் கொண்டு வந்துட்டோம். கிராஸ் ப்ராஃபிட் 45,000 ரூபாய் இருக்கு. நம்ம இந்த அமௌண்ட் எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து இப்ப எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் 45,000 ரூபாய் தான். இந்த 45,000 ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட்ல நான் வந்து ஒரு 2,000 ரூபாய் சேலரி கொடுத்துருக்கேன். சேலரி யார் கொடுத்துருக்கேன்? என் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்காக, என்னுடைய ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்காகவோ டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணது அந்த ஒரு ரா மெட்டீரியலை விற்கிற மாதிரி குட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸா மாத்துறவங்களுக்கு நான் கொடுக்கல. என் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கொடுத்தேன். அதனால அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது ட்ரேடிங்ல வராது, கீழே பிஎன்எல்ல தான் வரும், ஓகேவா? ரெண்ட், நான் வந்து ஏதோ ஒரு லேண்ட்ல வந்து வாடகைக்கு எடுத்து தான் ஃபேக்டரி நடத்துறேன். அதுக்கு மாசம் ஒரு 30,000 ரூபாய், ஓகேவா? இப்ப வந்து சண்டரி எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள் வந்து நிறைய சின்ன சின்ன செலவுகள்லாம் சேர்ந்து அது ஒரு 5,000 ரூபாய், ஓகேவா? எனக்கு வந்து கிரெடிட்ல எதுவுமே இல்லை, ரெண்டல் இன்கம் இல்லை, சண்டரிஸ் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே கிடையாது. ஆக மொத்தம் எனக்கு வெறும்
கிராஸ் ப்ராஃபிட் மட்டும் தான் கிரெடிட் சைடில் இருக்க போகுது. இப்போ டோட்டல் போடுங்க. இந்த நெட் லாஸ் இருக்குல்ல, நெட் லாஸ் போன எக்ஸாம்பிள் இருந்தது. இப்போ நீங்க டோட்டல் போட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, எந்த சைடு பெருசா இருக்கும் அந்த சைடு ஃபர்ஸ்ட் எழுதிங்க. இந்த சைடு பெருசா இருக்கு 45,000 ரூபாய். உங்களுக்கு டெபிட்ல 45,000 ரூபாய் வரணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு பாருங்க. 5,000 ரூபாய் 50,000 ரூபாய் போட்டேன், 5,000 ரூபாய். ஓகேவா? இந்த சைடு போட்டீங்கன்னா 35, 37, 8,000 ரூபாய் கம்மியா இருக்கா? இந்த 8,000 ரூபாய் டெபிட் சைடுல கம்மியா இருக்கிறதுனால 2 அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு செலவுகளை விட இன்கம் அதிகமா இருக்கு, அதனால நெட் ப்ராஃபிட். இதுதான் பேசிக் அவுட்லைன் ஆஃப் வாட் இஸ் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கவுண்ட். இது வரையும் ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்டிங் என்ட்ரியை பார்ப்போம். ஓகேவா? சுத்தா உங்களுக்கு புரியுது? லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, இல்ல அவர் சுதாகரன் லைன்ல இருக்காரான்னு கேட்டேன். சரி பரவாயில்ல, மியூட்ல இருக்காரு. இப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். கேள்வி புரிஞ்சிருச்சா இது வரலையும்? ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்க்கலாம். இப்போதான் நம்ம புக்ல வர்றதுக்கே பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பேசிக் பார்த்துட்டோம். புக்ல வந்து 12 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 12 அட்ஜஸ்ட் மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். 12 வெரி இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு ஒரு என்ட்ரி பார்த்தோமோ அதே மாதிரி அட்ஜஸ்டிங் என்ட்ரி நம்ம பார்க்க போறோம். அட்ஜஸ்டிங் என்ட்ரினா என்ன அப்படின்னா, நான் வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரியில பண்ணும்போது ஏதோ ஒரு ஒரு என்ட்ரியை வந்து இப்போ வந்து நான் போடாம விட்டுட்டேன் மீன்ஸ் என்னுடைய ப்ராசஸ்லேயே அது வராது. நான் பர்ச்சேஸ் பண்ணாதான் பர்ச்சேஸ்க்கு ஒரு என்ட்ரி போட முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லேயே இல்லை. பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எஃபெக்ட் காட்ட போறோம், அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து முடிக்கிறோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அதனால அது பேர் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. 12 என்ட்ரி பார்க்க போறோம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி. ஓகேவா? நான் வந்து ஒரு டம்மி இது போட்டுக்கிறேன், ஜெனரல் என்ட்ரி தப்பா போட்டுக்கிறேன். டெபிட் கிரெடிட் 3 போ. ஓகேவா? ஆல்ட் ஜேஎல்ஏ இது சைட் டெபிட், இந்த சைட் கிரெடிட். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரியில நம்பர் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டாக். வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு தெரிஞ்சாதான் நீங்க ஃபர்ஸ்ட் வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக், வாட் இஸ் 12 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா என்ட்ரி போட்டுடலாம். உங்களுக்கு அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் தெரிஞ்சா. உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ஓகேவா? அது தெரிஞ்சா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், அது ஏன் அக்கௌண்ட்ஸ்ல வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடலாம். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக்கு நான் வந்து வருஷம் ஸ்டார்டிங்ல இன்வென்ட்ரி, அது பேர் இன்வென்ட்ரி. வெரி குட். ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி வந்து நான் 1ஆம் தேதி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஒரு ஸ்டாக் கூட இல்லை. ஸ்டாக்னா வாங்கின ரா மெட்டீரியலா இருக்கும், இல்லை ஃபினிஷ் குட்ஸா வந்துட்டு நான் வாங்கி விற்கிறேன். அந்த ஸ்டாக் வந்து எங்க ஒண்ணுமே இல்லை. என் குடோன்ல போனீங்கன்னா ஒரு பொருள் ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் மே மாசம் வருது. மே மாசம் வந்து நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன். இப்போ என்கிட்ட என் குடோன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், 10 மாசமா வேலையே செய்யல. டைரக்டா மார்ச் மாசம் வந்து 10 மாசம் அப்படியே குடோன் கூட்டிட்டு மார்ச் மாசம் வந்து அதை வந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளையும் 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன். ஆனா அதோட மதிப்பு 1 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் நெகட்டிவ் -1%. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 31 முன்னாடி மார்ச் 20ஆம் தேதி திரும்ப வந்து பொருள் வாங்க. இப்ப எவ்வளவு இருக்கும் என்கிட்ட? 50,000 பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 நான் வந்து விற்கிறதுக்கு வந்து ஏப்ரல் மாசம் தாண்டி ஜூன் மாசம், ஏப்ரல் மாசம் வச்சுக்கோங்க, 15th ஏப்ரல் விற்கிறேன்.
15th ஏப்ரல் விற்கிறேன். ஓகேவா? நீங்க அக்கௌண்ட் என்னைக்கு க்ளோஸ் பண்ண போறோம்? 31st மார்ச் க்ளோஸ் பண்ண போறோம். புக்ல டிசம்பரே கொடுத்துருக்காங்க. இந்தியால வந்து அக்கௌண்ட்ஸ் டிசம்பர் மூட மாட்டோம். இந்தியால அக்கௌண்ட்ஸ் வந்து மார்ச் மாசம் தான் மூடுவோம். புக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 31/3/2026 பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருந்திருக்கும் அப்படின்னா இது பண்ணிடலாம். 50,000 என்னுடைய குடோன்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இன்வென்டரி அப்படின்ற பேர்ல இருக்கும். இன்வென்டரி அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? அதாவது என்னுடைய க்ளோசிங் டேட் அன்னைக்கு க்ளோசிங் டேட்டா 31st மார்ச், புக்ல 31st டிசம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன எடுத்துக்கலாம். என் புக்ஸ் என்னைக்கு போடுறோம் அன்னைக்கு போய் என்கிட்ட எவ்வளவு ஸ்டாக், அதாவது எவ்வளவு இன்வென்டரி என் குடோன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் மதிப்புள்ள குடோன் இருக்கும். இந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள குடோனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் போட போறோம். இதுக்கு பேர் தான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 12 அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சு தான் ட்ரேடிங் போடுவோம். ஓகேவா? என்ன மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 தொடங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஜர்னல் என்ட்ரி போடுவோம்ப்பா. மாசம் ஃபர்ஸ்ட் நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த லெட்ஜர் போடுவோம். இதெல்லாம் என்னைக்கு சொல்றோம்? வாங்குற டேட்டுக்கு பண்ணிட்டு இருப்போம். இப்போ நான் மார்ச் என்ன சொன்னேன் எக்ஸாம்பிள்ல 5th டே டு டே பேசிஸ், வெறும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் ஃபைனல் டேட்ல பண்ணுவோம். ஓகேவா? இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்ற இந்த தேர்ட் ஸ்டெப் வரைக்குமே உங்களுக்கு வந்து டே டு டே பேசிஸ். டே டு டே ட்ரையல் பேலன்ஸ் கூட வேண்டாம், லெட்ஜர் பண்ணும். ஜர்னலும் லெட்ஜரும் டே டு டே பேசிஸ். ட்ரையல் பேலன்ஸ் மாசம் மாசம் போடுவோம்னு வச்சுக்கோங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபைனல் டேட்ல போடுவோம். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் மாசம் மாசம் போடணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்ல நீங்க அக்கௌண்ட்ஸ் கரெக்டா போடுறீங்களா இல்லையா தப்பு பண்ணிட்டீங்களா காமிச்சு கொடுக்கும். அதனால நீங்க எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போடுறீங்களோ உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு நீங்களே வந்து ஒரு ஷூரிட்டி இருக்கலாம். நம்ம அக்கௌண்ட்ஸ் கரெக்டா போட்டுருக்கோம். அது வந்து என்னைக்கு டே டு டே பேசிஸ்ல போடணும்னு அவசியம் இல்லை. ஃபைனல் அக்கௌண்ட் ஃபைனல் தான் போடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் போட்டு பேலன்ஸ் ஷீட் கொடுப்போம். இந்த ட்ரேடிங்க்கும் பிஎன்எலுக்கும் முன்னாடி ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் அதுதான் நம்ம இப்போ 4th-க்கும் 3rd-க்கும் 4th-க்கும் நடுவில் இருக்கும். அப்பதான் இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட போறோம். 12 அட்ஜஸ்டிங் என்ட்ரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பீங்க? மே மாசம் வாங்குறீங்களா? மே மாசம் வாங்கும்போது என்ன என்ட்ரி போட்டிருப்பீங்க அப்படின்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஹலோ, சொல்லுங்க. புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த புக்ல க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் ஒன்று போட்டுருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 15,000 கொடுத்துருக்காங்களா? அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது நீங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அவன் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கல, அவன் பாதி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கான். நீங்க பண்ணலாம். எப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து கரெக்ட் புக்ல வந்து ம் 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 ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டா இந்த க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து பார்ப்போம். இந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து
அக்கௌண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் பார்த்துட்டோம். டே டு டே பேசிஸ்ல ஜேர்னல் என்ட்ரி போட போறோம். டே டு டே பேசிஸ்ல லெஜர் அக்கௌண்ட் போட போறோம். அந்த லெஜர் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா போட்டோமா இல்லைன்னு செக் பண்றதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் போட போறோம். கண்டிப்பா அது போட்டு தான் ஆகணும், அது ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டு வருஷம் முடியறப்போ 31 மார்ச் வந்து அது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னா ட்ரேடிங், பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம். இந்த ட்ரேடிங்க்கும் பிஎன்எல்க்கும் இந்த ட்ரையல் பேலன்ஸ்க்கும் நடுவுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னு புரியணும். என்னுடைய ஸ்டாக் வந்து ஏப்ரல் மாசம் எனக்கு ஸ்டாக்கே இல்ல. ஸ்டாக் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரா மெட்டீரியல் வாங்கி ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி விற்க போறேன், அதுதான் என்னோட ஸ்டாக். ஓகேவா? என் குடோன்ல இருக்கிற ஸ்டாக். ஏப்ரல் மாசம் எங்க ஸ்டாக்கே இல்ல. மே மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவேன். திரும்ப அது மார்ச் மாசம், அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாசம் 1 லட்சம் ரூபாய் விற்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்து திரும்ப பொருள் வாங்குவேன், திரும்ப பொருள் விற்பேன், திரும்ப வாங்குவேன். என்னுடைய மார்ச் மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு என் குடோன்ல ஒரு சில பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு பேர் தான் ஓப்பனிங். வெரி குட். இப்போ 2026 மார்ச் அன்னைக்கு அது க்ளோசிங். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அன்னைக்கு அது ஓப்பனிங். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்டை எப்படி நீங்க ஜேர்னல் என்ட்ரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பர்ச்சேஸுக்கான என்ட்ரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரி ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆன் 1/5/2025 என்ன என்ட்ரி போட்டிருப்போம்? இந்த ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய் வாங்கணும்ல, அப்ப என்ன என்ட்ரி போட்டிருப்போம் அப்படின்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருப்போம். கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? 50,000 ரூபாய். ஓகேவா? இது வந்து ஆல்ட் HJ ஏவா ஐயோ ஆல்ட் JLE ஆல்ட் JLE இல்ல இன்சர்ட் ஒரு ரோ பண்ணும். ஆல்ட் J இல்ல ரைட் கிளிக் பண்ணி பண்றதுக்கு நான் ஷார்ட்கட் இருந்தா ஷார்ட்கட்ல பண்ணிடுவேன்னு சொன்னேன். அதுக்குதான் ஷார்ட்கட் வந்து ஆல்ட் JLB. அது ஒரு தடவை மறந்து வந்து போயிடுது. அதுதான் பார்த்துட்டேன். ஆல்ட் JLB. சரி, ஷார்ட்கட் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ரைட் கிளிக் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் செல் ரோ பிலோ டேபு கிட்டத்தட்ட டேபு கொடுத்தா அடுத்தது தான் போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய், வெரி நைஸ், தேங்க்யூ. ஓகேவா? 1/5/2025 ஆச்சா? இப்போ வந்து அதை வந்து என்னைக்கு விற்கிறோம்? மார்ச் மாசம் விற்கிறோமா? விற்கும் போது என்ன போட்டிருப்போம் அப்படின்னா 1/3/2026ல சேல்ஸ் பண்ணிருப்போமா? கேஷ் உள்ள வந்திருக்குமா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்னு போட்டிருப்போம். இன்வென்ட்ரி தான் க்ளோசிங் ஸ்டாக் பேர் தான் இன்வென்ட்ரி. அப்படி சொல்லக்கூடாது. இன்வென்ட்ரி டெபிட் சேல்ஸ் கிரெடிட் கிடையாது. உங்களுக்கு இன்வென்ட்ரி உள்ள வந்தா தானே இன்வென்ட்ரி டெபிட் பண்ணுவீங்க. இன்வென்ட்ரி தான் உள்ள வரல. ஸ்டாக்ன்றது இன்வென்ட்ரி, ஸ்டாக்ன்றது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். நமக்கு இங்க வாட் கம்ஸ் இன்னே இல்லையே, வெளியில தானே போகுது இன்வென்ட்ரி. வாட் கோஸ் அவுட் தானே, அப்ப கிரெடிட் தான் பண்ணுவோம். அதாவது நீங்க சேல்ஸ்ன்றது தான் உங்களோட ஸ்டாக்னு புரிஞ்சுக்கணும். உங்க ஸ்டாக் உங்களை விட்டு வெளியில போகுது, ஸோ கிரெடிட் பண்றீங்க. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சேல்ஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்றதுனால சேல்ஸ் தான் சொல்லுவோம். ஸ்டாக் வந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டோம். ஸ்டாக் வந்து ஸ்டாக்ல டைரக்டா நம்ம என்ட்ரி போட மாட்டோம். ஸ்டாக்ல வந்து க்ளோசிங் ஸ்டாக் அதுதான் சொல்றது. உங்களுக்கு ஸ்டாக் அப்படின்ற வார்த்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது வராது. நீங்க எதர் ஓப்பனிங் ஸ்டாக் இல்ல க்ளோசிங் ஸ்டாக், அங்கதான் உங்களுக்கு அந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. நீங்க பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் சேல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் கேஷ் டு சேல்ஸ் அதே 50,000 1 லட்சம் ரூபாய் போடணும். 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஏதோ ஒரு அமௌண்ட், இப்போ நம்ம அமௌண்ட் முக்கியம் இல்லை. 50,000 ரூபாய்க்கு வச்சுட்டேன். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா டேப் 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 28 மார்ச் நான் திரும்ப பொருள் வாங்க. இந்த பொருளுக்கு அப்புறம் நான் எதுவுமே விற்கவே இல்லை. இந்த பொருள் அப்படியே என் பேலன்ஸ்ல அப்படியே இருக்கு. அதாவது என் அக்கௌண்ட்ல என் குடோன்லயே போய் பார்த்துக்கேன். அக்கௌண்ட்ல பார்த்தாலும் சரி, குடோன்ல பார்த்தாலும் சரி, இந்த பர்ச்சேசஸ் டு கேஷ் இது வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? பர்ச்சேசஸ் போடக்கூடாது. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். இந்த 50,000 ரூபாய் அப்படியே இருக்கும்.
நீங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும், எனக்கு விற்கவே இல்லை ஸோ அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் க்ளோசிங் ஸ்டாக். இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நம்ம விடக்கூடாது. ஏன்னா பர்ச்சேஸ் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் ஒரு இன்கம், பர்ச்சேஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ், ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். பட் இந்த பர்ச்சேசஸ் வந்து சேல் பண்ணவே இல்லை, என் குடோன்ல அப்படியே இருக்கு, அதனால அதுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுக்க போறோம். இந்த பர்ச்சேசஸ் இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறது எடுத்துட்டு போய் கன்ஃபியூஷனா இருக்கா? நான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி சொல்லிடுறேன். அந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்துட்டு இப்போ நீங்க இங்க வாங்கலாம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட். கரெக்டா? பர்ச்சேஸ்ல 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன்னா 2 தடவை 50,000 ரூபாய் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ்ல ஆனா நமக்கு வந்து ஓகே டன். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏன் உங்களுக்கு அது நான் க்ளோசிங் ஸ்டாக் டெபிட்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இதை வந்து எல்லா அமௌண்ட்டையும் டெலிட் பண்ணிடலாம். எப்படி அமௌண்ட் வெளியில போப்பா. நம்ம இப்ப பார்த்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன், ரெண்டாவது ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். சரி, நீங்க 50,000 500 வச்சுக்கலாம். 500 வாங்கினேன், ஓகேவா? 1000 ரூபாய் வாங்கியிருக்கேனா? சேல் வந்து பட் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் வாங்கின 500 வித்துட்டேன், ஓகேவா? செகண்ட் வாங்கின 500 விற்கவே இல்லை, ஆனா என் அக்கௌண்ட் கூட தான் இருக்கு. அதுக்கு நான் இப்போ ஒரு என்ட்ரி கொடுக்க போறேன். நீங்க அது என்ன பண்ண போறீங்கன்னா இப்ப சேல் பண்ண போறது இல்ல, அடுத்த வருஷம் சேல் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கு. பை சைட்ல போடணும். ஏன் பை சைட்ல போடணும் அப்படின்னா எப்படியும் என்ன விட்டு அது போயிடும், எனக்கு நாளைக்கு காசு வந்துடும், ஓகேவா? அதுக்கு பேரு பை க்ளோசிங் ஸ்டாக் 500. இப்ப அக்கௌண்ட் நல்லா டேலி ஆயிடுமா? நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைட்ல தான் வரும், டெபிட் சைட்ல வரக்கூடாது. டெபிட் சைடு இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 500 ரூபாய்க்கு விற்றது 500 ரூபாய்க்கு வாங்கி 700 ரூபாய்க்கு விற்கணும், ஓகேவா? இப்போ வந்து நீங்க க்ளோசிங் ஸ்டாக் வந்து உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுடைய செலவெல்லாம் டெபிட் சைட்ல இருக்கும், உங்களுடைய வரவெல்லாம் கிரெடிட் சைட்ல இருக்கும். ஈவன் தான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷம் வரவு இல்லைன்னா கூட இட் இஸ் கோயிங் டு பி யுவர் இன்கம் இன் தி நெக்ஸ்ட் இயர், ஓகேவா? கிரெடிட் சைடு தான் போடுவோம். இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் என்ன? ட்ரேடிங் அக்கௌண்ட். கரெக்டா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைட்ல வர்றதுனால இது ஜேர்னல் என்ட்ரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா closing stock account debit, closing stock account debit to trading account. இதுதான் இந்த ஜேர்னல் என்ட்ரி. இந்த ஜேர்னல் என்ட்ரி ஏன் வந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரப்போகுது, கரெக்டா? அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட், இதுதான் உங்களுக்கு லாஜிக். ட்ரேடிங் அக்கௌண்டோட கிரெடிட் சைடு வருவதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் செய்ய போறோம். ஆப்வியஸ்லி இன்னொரு பேலன்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் டெபிட். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், நீங்க வந்து ஞாபகம் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட், ஓகேவா? நீங்க இன்னொரு கேட்கலாம், க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் நீங்க டெபிட்ல தானே இருக்கு, கரெக்டா? இங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது மட்டும் ஏன் கிரெடிட் பண்றோம் அப்படின்னு ஒரு டவுட் வருதா? அதாவது க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம் ஜேர்னல் என்ட்ரியில, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும்போது அந்த கிரெடிட் சைட்ல போடுறோமே. இல்ல இல்ல, இங்க ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஏன் கிரெடிட்ல வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எனக்கு இன்கம் இல்ல, நாளைக்கு அது இன்கம், ஓகேவா? அதனால கிரெடிட்ல வந்துச்சு, அது ஓகே எனக்கு. ஆனா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட்டை ஏன் இங்க டெபிட் பண்றோம்? இப்பதானே கிரெடிட்னு சொன்னா இப்ப ஏன் டெபிட்னு சொல்ற? அந்த டவுட் வருதா? வரணும், அந்த நல்லது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க க்ளோசிங் ஸ்டாக்கு நடுவில் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் லெட்ஜர் போர்ஷன். நம்ம லெட்ஜர் போர்ஷனை ஸ்கிப் பண்ணனா நமக்கு டவுட் வரும். இந்த லெட்ஜர்னா என்ன அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்களேன், க்ளோசிங் ஸ்டாக் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள டெபிட் சைடு ஐட்டம்ஸ் இருக்கும், கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் இருக்கும், ஓகேவா? டெபிட் சைடு சில ஐட்டம்ஸ் இருக்கும், கிரெடிட் சைடு சில ஐட்டம்ஸ் இருக்கும். எங்க போய் இன்சர்ட் டேபிள் வந்துச்சு. லேஅவுட்ல ஆட்டோ ஃபிட் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து உங்களுக்கு டெபிட் சைட்ல எதுவுமே இருக்காது, கிரெடிட் சைட்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்க போட போறது அட்ஜஸ்டிங் என்ட்ரில தான். நீங்க வாங்கி வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெபிட் சில ஐட்டம், கிரெடிட் சில ஐட்டம் இருக்கும். பர்ச்சேசஸ் இருக்கா?
இந்த பர்ச்சேசஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக் உருவாக போகுது. இந்த பர்ச்சேஸ் அப்படின்ற இடத்துல தான் க்ளோசிங் ஸ்டாக்கே வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் போட்டுருவோம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல நம்ம இப்ப என்ன சொன்னோம், 50,000 ரூபாய் பொருள் வாங்கிட்டேன். நம்ம இப்ப நான் சொன்ன 4 செட் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு லெஜர் அக்கௌண்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் டெபிட் போடுறோம். ஃபர்ஸ்ட் கேஷுக்கு வாங்கினா 50,000 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட் ரெண்டாவது தடவை ஒரே ஒரு நிமிஷம். ரெண்டாவது எவ்வளோக்கு வாங்கினேன், 2 கேஷ் அக்கௌண்ட். ரெண்டாவது ஒரு 50,000 ரூபாய் சொல்லிட்டேன்னா 500 மார்க்கெட் 500க்கு வாங்கினேன். திரும்ப ரெண்டாவது தடவை ஒரு 500க்கு வாங்கினேன். இந்த 500 1000 சேர்ந்து 1000 ரூபாய் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சா, 1000 ரூபாய் ட்ரேடிங் அக்கௌண்ட் போயிடுச்சா. இப்போ என்ன பண்றோம், இங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் அக்கௌண்ட் தான், டெபிட் தான் பண்றோம். ஆனா பர்ச்சேஸ் பேலன்ஸ் டேலி பண்றதுக்காக என்ன பண்றோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் டெபிட். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இது திருவண்ணாமலை டெக்னிக்ல பெருசாகுது. இதுதான் உங்களுக்கு ஓகேவா. உங்களுக்கு இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல ரெண்டே டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஒரு 500 இன்னொரு 500. ஓகேவா, இந்த பை ட்ரேடிங் அக்கௌண்ட் மறந்துட்டேன், நமக்கு தேவையில்ல. இப்ப இந்த ரெண்டே 2,000 வருமா, இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஆகணுமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு சைட்ல எந்த சைட் பெருசா இருக்கும் செட் போடுவோமா, 1000 ரூபாய் செட் போட்டோமா. அப்ப இந்த சைடு 1000 ரூபாய் வரும். இந்த சைடு 1000 ரூபாய் வரும்போது பை ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போறோம். அதாவது பர்ச்சேஸை இப்ப நம்ம கிரெடிட் பண்றோம். புரிஞ்சா, பர்ச்சேஸ் ஏற்கனவே 2 தடவை டெபிட் பண்ணிட்டோம். வாங்கும்போது பர்ச்சேஸ் டெபிட் பண்றோம், ரெண்டாவது வாங்கும்போது பர்ச்சேஸ் டெபிட் பண்ணிட்டோம். இப்ப பர்ச்சேஸை க்ளோஸ் பண்றோம், தீர்த்து கட்டுறோம். ஓகேவா, க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறோம். அதனால கிரெடிட்ல வரும் பை ட்ரேடிங் அக்கௌண்ட். உங்களுடைய கிரெடிட் பர்ச்சேஸோட கிரெடிட் சைடு. ஓகேவா, அப்ப பர்ச்சேஸ் கிரெடிட் பண்றோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இது ட்ரேடிங் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் தான் இதோட ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா, ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம் ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ் ஏன் கிரெடிட் பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸை ஃபினிஷ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஒன்று சொன்னல, இதுதான் டிரான்ஸ்ஃபர். பர்ச்சேஸ் டு ட்ரேடிங், இங்க பர்ச்சேஸ் டு கேஷ் பை ட்ரேடிங் இருக்கா, இதுதான் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஒரு டெபிட் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட்டை முடிச்சு கட்டும் போது அது டெபிட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ, 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ, அதை அப்படியே கிரெடிட்ல போட்டு ட்ரேடிங்ல போட்டுரும். அதனால இதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. டெபிட்ல இருக்கிறது காலி பண்ணும்போது நம்ம கிரெடிட் பண்ணோம். அதனால ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் கிரெடிட். ஏன் பர்ச்சேஸ் கிரெடிட் பண்றோம்னா பர்ச்சேஸ் முடிச்சு கட்டுறோம், அதனால பர்ச்சேஸ் கிரெடிட் பண்றோம். ஓகேவா, ஏன் பர்ச்சேஸ் கிரெடிட் பண்றது புரிஞ்சுச்சா? ஹலோ, பர்ச்சேஸ் ஏன் கிரெடிட் பண்றோம்னா முடிச்சு தரேன். ஒரு நிமிஷம், சார்ஜ் மட்டும் சொல்றேன்.
அம்மா ஒரு லேப்டாப் வந்துட்டு நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது கிரெடிட் சைட்ல உருவாயிருக்கும். கிரெடிட் சைட்ல எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா, அதான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இன்கம் இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு இன்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அதை ஃபீஸ் கட்டும் போது டெபிட் பண்ணிடுவோம். அதனால இந்த என்ட்ரி வந்து க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? இது ஏன் ஆச்சு அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். க்ளோசிங் அக்கௌண்ட் டெபிட், க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட். உங்களுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி மறந்து போச்சு எது டெபிட் இருந்தாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட்ல வருதா? அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரியில ஏன் க்ளோசிங் டெபிட் பண்றோம்னு புரிஞ்சாதான் உங்களுக்கு நாளைக்கு ஈஸியா இருக்கும். ஏன் டெபிட் பண்றோம் கிளியரா அப்படின்னு ட்ரேடிங் அக்கௌண்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட்டே மறந்துருங்க. நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக் வரப்போகுது. ஏன் கிரெடிட் சைட்ல வருது அப்படின்னா இன்னைக்கு இன்கம் இல்லைனாலும் நாளைக்கு நமக்கு இன்கம். நாளைக்கு நமக்கு இன்கம் வர்றதுனால அதை கிரெடிட் பண்ண போறோம். ட்ரேடிங் அக்கௌண்டோட கிரெடிட் சைட் வரதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்னா க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட். ஓகேவா? இந்த கேஸ்ல நமக்கு எக்ஸாம்பிள் வந்து 500 rupees, நியூ 500 rupees. இதுக்கு இந்த அட்ஜஸ்டிங் எங்கெல்லாம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் பார்த்துட்டோமா, ட்ரேடிங்ல கிரெடிட் சைட்ல வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நான் கிரீன் கலர்ல காட்டியிருந்தேன். கிரீன் கலர் இல்ல இதுதான் எஃபெக்ட் நம்பர் 1. ரெண்டாவது எஃபெக்ட் எங்க இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். இது இங்க இருக்கு. போப்பா. தேங்க்யூ ஃபார் பேலன்ஸ் ஷீட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஏற்றிக்க நம்ம ஃபார்மட் பார்த்தோம். லயபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டிருப்பீங்களா 11th, ஸோ பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டிஸ் ருபீஸ், அசட்ஸ் ருபீஸ். சொல்லுங்க, க்ளோசிங் ஸ்டாக் என்கிட்ட ஒன்று இருக்கு. அது லயபிலிட்டியில் வருமா அசட்? ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லயபிலிட்டி தான் உங்களுக்கு பொறுப்பு. உங்களுக்கு நாளைக்கு அதுக்காக திருப்பி காசு தரணும் அப்படின்னு பொறுப்பு இருந்தா லயபிலிட்டி. அவ்வளவுதான். அதுதான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் பண்ணி காமிச்சிடணும். ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்கறேன் அப்படின்னா அசட்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் என்ன சொத்துக்களாக இருக்கலாம். ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கா இருக்கலாம். கேபிட்டல் வந்து நீங்க நாளைக்கு திருப்பி கொடுத்தா ஆகணும்ல உங்க ஓனர் வந்து கேட்டாங்கன்னா. கேபிட்டல் உங்களுடைய அதாவது கேபிட்டல் எப்படி உங்களுக்கு அசட்னா கேபிட்டல் என்னவா கொண்டு வரீங்க, கேஷா கொண்டு வரீங்க. இந்த கேஷ்ன்ற பகுதி உங்களுக்கு அசட். கேபிட்டல் அப்படின்றது லைபிலிட்டிஸ் தான். புரியுதா? இப்ப சொல்லுங்க, க்ளோசிங் ஸ்டாக்ல ஒரு பட்ட கலர்ல ஒரு காமிச்சிட்டேன். இது லைபிலிட்டி சைடுல வருமா அசட் சைடுல வருமா? இப்ப நீங்க தான் லைபிலிட்டி சைடுல இருங்க. ஒருத்தருடைய ஆன்சர் வந்து லைபிலிட்டி சைடுல வரும்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்க? ஓகே, ரெண்டு பேரும் உங்களோட இல்ல புரியல. ஹலோ.
ம் நீங்க liability சொல்றீங்க. நீங்க அப்படி பாக்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அசஸ் வந்தா கரெக்டா. அவங்க ஏன் liability சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் liability சொல்றீங்க? எப்ப வேணா நம்ம கிட்ட இருந்து போகும் அப்படின்னா எப்ப வேணா நம்மளை விட்டு போயிடும், அதனால அது ஒரு liabilityன்றீங்க. ம் நான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் தான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். லயபிலிட்டிஸ் அப்படின்னா நீங்க நாளைக்கு ரீபே பண்ணணும் இல்லைன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது பேர் தான் லயபிலிட்டிஸ். அசட் அப்படின்னா ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். அசட்டுக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் பெனிஃபிட். இப்ப சொல்லுங்க, நாளைக்கு இந்த க்ளோசிங் ஸ்டாக் யாருக்காச்சும் ரீபே பண்ணணுமா? கன்ஃபார்ம் ரீபே பண்ணி ஆகணும். இப்போ பேங்க்ல லோன் எடுக்கிறேன்னா ரீபே பண்ணியே ஆகணும். க்ளோசிங் ஸ்டாக் நீங்க எவ்வளவு நேரம் சொல்லுங்க தண்ணி வச்சுக்கலாம். ஆ? புரியல. லோன் வாங்கினா லைபிலிட்டின்றீங்க. ஓகே ஓகே, எனக்கு இப்பதான் கேட்டுச்சு. லோன் வாங்கினா லைபிலிட்டி கன்ஃபார்ம் நான் ஒரு ஃபியூச்சர் பீரியட்ல ரீபே பண்ணி ஆகணும், ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும் காசு. இப்போ உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா நான் இப்போ வந்து 31st மார்ச் 2026ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏப்ரல் மாசம் பிறகுது, நான் இன்னைக்கு விற்றே ஆகணுமா? நான் 10 மாசம் கழிச்சு விற்க கூடாதா? இன்னைக்கு எனக்கு விற்கலாம்ல. அப்ப எனக்கு ரீபே பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாது, ரிட்டர்ன் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. அதே மாதிரி ஃபியூச்சர் பெனிஃபிட் வருதான்னு பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் லயபிலிட்டி இல்லைன்னு பார்த்துட்டோம். லயபிலிட்டி கிடையாது, ரெட் கலர்ல போட்டுருவோம். ஏன்னா நான் ரீபேவும் பண்ண போறது இல்லை, ரிட்டர்னும் பண்ண போறது இல்லை. ஆஸ் லாங் ஆஸ் ஐ வாண்ட், எனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ வச்சுப்பேன். அதே மாதிரி ஃபியூச்சர் பெனிஃபிட் வருமா? நாளைக்கு இதை வித்தா காசு வரும்ல. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா க்ளோசிங் ஸ்டாக் அசட் சைட்ல போட்டு 500 rupees போட்டிருப்பேன். 500 rupees. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது மாதிரி 12 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் கொஞ்சம் வேகா இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ஈஸியா இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி டைம் பிடிச்சிச்சு அப்படின்னா பர்ச்சேசஸ்ல இருந்து பார்த்துட்டு வரும், அதனால உங்களுக்கு பிடிச்சிச்சு. இங்கேயும் பச்சை கலர் போட்டுறேன், பச்சை கலர். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் போலாமா? ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஏன் அசட்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் இன்கம் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போற நாலுமே, அதாவது 2, 3, 4, 5 நாலுமே இன்டர் கனெக்டட். ஓகேவா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு டைம் முடிச்சோ அதே டைம் தான் எடுக்கும், ஆனா நீங்க 4 அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சிடலாம். ஓகேவா? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் மூணாவது என்ன பார்த்தேன், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பார்ப்போம், நாலாவது அஞ்சாவது இது ஒரு இன்டர் கனெக்டட் தான். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்கோர், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்கோர் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது அக்கௌண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு எப்பவுமே ஃபயர் இன்சூரன்ஸ் தான் சொல்லுவாங்க. நீங்க இன்சூரன்ஸ் போடுறீங்கப்பா, உங்களுடைய நீங்க நம்ம பிசினஸ் பண்ணாதவங்க வந்து பர்சனல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்லாம் போடுவாங்க. பிசினஸ் பண்றவங்க ஃபயர் இன்சூரன்ஸ் போடுவாங்க. நாளைக்கு ஃபயர் வந்து என் ஃபேக்டரி எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் காசு கொடுத்துருவான். ஓகேவா? இதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை ப்ரீபெய்ட் அப்படின்னா நான் இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு சேர்த்துக்கே கட்டிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இயர் வந்து அக்கௌண்டிங் இயர் வந்து 2025ல இருந்து 31/3/2026 வரைக்கும். கரெக்டா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிசினஸ் நான் வந்து ஏப்ரல் மாசம் தொடங்குறேன். தொடங்கிட்டு ஒரு உடனே ஆரம்ப செலவு பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்களே, நான் வந்து மே மாசம் என்ன பண்றேன், மே மாசம் போய் ஃபயர் இன்சூரன்ஸ் போடுறேன். இன்சூரன்ஸ் எவ்வளவு ரூபாய்க்கு போடுறேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு போடுறேன். சின்ன நம்பராகவே இருக்கட்டும், 100 ரூபாய்க்கு போடுறேன். எவ்வளவு மாசத்துக்கு போடுறேன் அப்படின்னா 1 year ஃபயர் இன்சூரன்ஸ். அதாவது என்னோட இன்சூரன்ஸ் கவரேஜ் பீரியட் பாத்தீங்கன்னா மே மந்த் டு நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த். ஓகேவா? ஓகேவா? இந்த மே டு ஏப்ரல் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த அக்கௌண்டிங் இயர்ல மே மாசத்துல இருந்து அப் டு 31/3/26 வந்து 31/3/2026 வரைக்கும் இந்த வருஷம், அதாவது நம்மளுக்கு இந்த அக்கௌண்டிங் இயர். அதுக்கப்புறம் இருக்கு பாத்தீங்களா, ஏப்ரல்ல ஒரு 30 நாள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏப்ரலோட 30 நாளுமே
அடுத்த அக்கௌண்டிங் இயரா, அதாவது என்ன பண்றேன், அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து இப்பயே பே பண்றேன்னு வச்சுக்கலாமா? அடுத்த வருஷத்தோட ஒரு மாசத்துக்கு இப்பயே பே பண்ணிட்டேன். நான் 100 ரூபாய் வேணா, 100 ரூபாய் 12 120 ரூபாய் பே பண்றேன். ஓகேவா? அந்த 120 ரூபாயில இந்த வருஷம் 11 மாசம் கவர் ஆகும், அடுத்த வருஷம் ஒரு மாசம் கவர் ஆகும். இந்த லாஜிக் ஓகேவா? இதுல யாருக்கும் டவுட் இல்லையே? சோ அதுல 110 ரூபாய் மட்டும்தான் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அமௌண்ட் சும்மா எடுத்துடுறேன். அமௌண்ட் எடுத்துட்டு இன்சூரன்ஸ்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் போடுவோமா, பிஎன்எல் வருமா, எனக்கு எக்ஸ்பென்ஸ் தானே, டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி 110 ரூபாய் மட்டுமே வர வேண்டும். எந்த அசத்துக்கு எவ்வளவு பண்ணுவோமோ, இதுக்கு பேர் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் நம்ம பேசிக் ஒரு நாள் பார்க்கும்போது பார்ப்போம். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் 110 ரூபாய். வந்து 120 ரூபாய் தானே கேஷ் போயிருக்கு. கேஷ் 120 ரூபாய். அதுல இந்த வருஷத்துக்கு உரித்தானது 110 ரூபாய். இதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுட்டு தான் வரப்போம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி. இன்சூரன்ஸ் வாங்கும்போது இன்சூரன்ஸ் வெரி குட் கேஷ் கிரெடிட். எப்படி சொன்னீங்க சொல்லுங்க? வெரி குட் வெரி குட். எப்படி சொன்னீங்க? கேஷ் வெளியில போறதுனால கிரெடிட். இன்சூரன்ஸ் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஓகேவா? இதுதான் ஜேர்னல் என்ட்ரி இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் 120 ரூபாய்க்கு. இப்போ என்னோட இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் போட்டீங்க அப்படின்னா, இங்க போச்சு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். பாப்பா தம்பி அக்கௌண்ட் எங்கப்பா? அக்கௌண்ட்டே காணும். பரவாயில்ல, புதுசா அக்கௌண்ட் போட்டோம். இவன் கால இவன் தான் நமக்கு இப்போதைக்கு அக்கௌண்ட். கண்ட்ரோல் சி. உங்களுடைய புக்ஸ்ல இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், அதாவது லெஜர் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ்னு ஒரு லெஜர் அக்கௌண்ட் இருக்கு. அந்த லெஜர் அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. இது வந்து அமௌண்ட், இது வந்து பண்ணா உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். மேபி 6 அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து இது கடகடன்னு பார்க்கலாம். ருபீஸ் இது ருபீஸ், இதுவும் ருபீஸ். ஓகேவா? இந்த அமௌண்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் சொல்லுங்க. இன்சூரன்ஸ் டெபிட் பண்ணிருக்கோம். அப்ப இன்சூரன்ஸ் டு கேஷ் அப்படின்னு சொல்லி ஓகேவா? இப்ப நான் டைரக்டா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம டிரான்ஸ்பர் என்ட்ரின்னு ஒண்ணு போட்டுட்டேன்னு வைங்களேன், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு டைரக்டா பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 120 ரூபாய் போட்டுறணும். அப்படி போடக்கூடாது. ஏன்னா 120 ரூபாயில ஒரு மாசம் அடுத்த வருஷம். புரியுதா? அது மேல அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட போறோம். அந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன அப்படின்னா, சிம்பிள் லாஜிக். எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல 110 ரூபாய் தான் போகணும். ரைட்டா? பேலன்ஸ் 10 ரூபாய் என்ன பண்ணணும்? பை ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் காமிச்சிடுவேன். அவ்வளவுதான். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இப்ப பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் 110 ரூபாய் தான் போகுதா? ஐ அம் ஹாப்பியா? எவ்ரிபடி ஹாப்பியா? ஓகேவா? இதுதான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்ல இருக்கு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல இருக்கு. அப்ப இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். இதுதான் இதோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி. புக்ல நீங்க ப்ரீபெய்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட், அதாவது இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடணும். ஏன் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்? இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அது கிரெடிட் சைட்ல வருது, அதனால இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். டெபிட் சைட்ல என்ன பண்ணுவோம்? ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அசட்டா லைபிலிட்டியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. அசத்துக்கும் இதுக்கும் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ரீபேட் ரிட்டர்ன் பண்ணணுமா இல்ல ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கா? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அசட்ஸா லைபிலிட்டிஸா? எனக்கு ரீபேட் ஒரு நிமிஷம். அசட் தான். ஏன் சொல்றீங்க? லாஜிக் சொல்லுங்க. உங்க லாஜிக் கேட்கறேன். ஏன் அசட்? புரியல. அதுதான்மா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இது அசட் சைட்ல வருமா லைபிலிட்டி சைட்ல வருமா? அதுதான் கொஸ்டின். அசட் அசட் சொல்லுங்க, லைபிலிட்டி சொல்லுங்க.
வெரி வெரி குட். ம். கரெக்ட், வெரி குட். அசெட் அப்படின்னா ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். நாளைக்கு ஏப்ரல் மாசம் ஏதாவது ஃபேக்டரியில வெடிச்சிச்சு அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கா? அப்போ அது அசெட். ஓகேவா? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இந்த எக்ஸாம்பிள்ல 10 ரூபாய். ஓகேவா? உங்களுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட், டூ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட், இதுதான் உங்களோட அட்ஜஸ்டிங் என்ட்ரி. இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரியை புக்ல டேரக்டா போட்டிருப்பான். உங்களுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா இன்னொரு லாஜிக் சொல்றேன். இந்த லாஜிக் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அசட்டா லைபிலிட்டி கண்டுபிடிங்க. அசட்டா லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அசட் முடிவு பண்ணிட்டீங்களா? அசட் என்ன பண்ணுவாங்க? அசட் ஆல்வேஸ் அசட் ஆல்வேஸ் டெபிட்டா? அப்ப ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் டெபிட் பண்ணிடலாமா? அதோடைய கிரெடிட் ரெலவெண்டா என்ன? இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். புரிஞ்சா? புரிஞ்சா? ஓகேவா? டன்னா? இது ரெண்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் போட்டு அதுல கிரெடிட் சைட்ல 10 ரூபாய் வரும் புடிச்சு இன்சூரன்ஸ் கிரெடிட் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அசட்டா லைபிலிட்டின்னு பாருங்க. அசட் முடிவு பண்ணியாச்சு. அசட் ஆல்வேஸ் டெபிட். சோ அப்ப கிரெடிட்ல பேலன்ஸ் என்ன இருக்கும்? இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். புரிஞ்சா? இதான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. டன்னா? இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் போலாமா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா சிம்பிள். 12 மாசத்துக்கு சேலரி கட்டிட்டேன், 10 மாசம் தான் கட்டிட்டு 2 மாசம் கட்டவே இல்லை. அதாவது ரெண்ட் வாடகை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்ட்னா 12 மாசத்துக்கும் கொடுத்துருக்கணும், 12 மந்த்துக்கும் கொடுத்துருக்கணும். இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரையும் கொடுத்துருக்கணும். ஆனா நான் நடுவில் வந்து பிப்ரவரி மாசமும் மார்ச் மாசமும் கொடுக்கவே இல்லை. வெறும் 10 மாசத்துக்கு கரெக்டா குட் பாயா கொடுத்துட்டாங்க. குட் பாய் ஃபார் 10 months, பேட் பாய் ஃபார் 2 months. ஓகேவா? பிப்ரவரி மாசம் ரெண்ட் கட்டவில்லை. ரெண்ட் கட்டவில்லை என்பதற்காக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரெண்ட் மாசம் ரெண்ட் வந்து மாசம் ரெண்ட் 100 ரூபாய், வருஷத்துக்கு 1200 ரூபாய். நான் 2 மாசம் கட்டவே இல்லை தானே, 1200 ரூபாய் போட வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் போட்டா போருமா? யாராவது சொல்லுங்க, 1000 ரூபாய் போட்டா நல்லா வருமா? கரெக்டா வருமான்னு உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க. கரெக்டா தப்பா நம்ம பார்க்க வேணாம். உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. ரெண்ட் 2 மாசம் கட்டிருக்கணும், கட்டவே இல்லை. 1000 ரூபாய் போட்டா நல்லா இருக்குமா? 1200 ரூபாய் போட்டா நல்லா இருக்குமா? 1200 ரூபாய் கொடுத்தா விற்கிறேன். என்னதான் நான் நாளைக்கு கட்டியிருந்தாலும் நான் குட் பாயா நான் நெக்ஸ்ட் இயர்ல கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் இயர்ல கொடுத்தாலும் வெரி குட். அப்பதானே இந்த இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் தானே, அடுத்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் கிடையாதுல. இதுக்கு பேரும் அக்ரூவல் கான்செப்ட் தான். ரெண்டாவது அக்ரூவலுக்கு வர்றதுனால அக்ரூவல் என்னன்னு பாத்துருவோம். அக்ரூவல் அப்படின்னா என்ன அப்படின்னா you should record your expenses and income. You should record your expenses and income as they accrue and not when they are paid. இதுதான் அக்ரூவல் கான்செப்ட் சொல்லுது. நீங்க எப்போ பே பண்ற அப்படின்றது முக்கியமே கிடையாது. நீ நாளைக்கு பே பண்ணி இல்ல இன்னைக்கே நாளைக்கும் சேர்த்து பே பண்ணு, அதை பத்தி எனக்கு தேவையில்ல. எப்போ அக்ரூவ் ஆகுது, அதாவது எந்த மாசத்துக்காக அதை நீ எக்ஸ்பென்ஸை இன்கர் பண்ற, எந்த மாசத்துக்காக எக்ஸ்பென்ஸ் நீ செலவு பண்ற அப்படின்றது தான் முக்கியம். இப்ப சொல்லுங்க, இன்சூரன்ஸ்ல எப்படி நான் 11 மாசம் தான் செலவு பண்றேன், ஆனா நான் 2 மாசத்துக்கும் அதாவது 1 மாசத்துக்கும் சேர்த்து காமிச்சாலும் இன்னைக்கே பே பண்ணாலும் எப்படி இந்த வருஷத்துக்கு எவ்வளவு அதை தானே பண்ணோம். அதே மாதிரி இந்த 200 ரூபாய் நான் அடுத்த வருஷம் கொடுத்தேன் அப்படின்னாலும் இந்த வருஷமே எக்ஸ்பென்ஸ்ல வரணும். இதுக்கு பேர் அக்ரூவல் கான்செப்ட். புரிஞ்சா? அக்ரூவல் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எப்போ நீ இன்கர் பண்றியோ, அதாவது எந்த பீரியடுக்கு இன்கர் பண்றியோ அப்ப போட்டுரு, நாட் வென் தே ஆர் பெய்ட். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, ரெண்ட் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். கண்டிப்பா இதுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் போட்டா தான் புரியும். ரெண்ட் அக்கௌண்ட் போட்டலாம். கண்ட்ரோல் சி, நடுவில் வந்து ரெண்ட் அக்கௌண்ட். இந்த இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் தூக்கிடலாம், நம்ம வெளியே பண்ணி டூ கேஷ். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்ட்ல டூ கேஷ் பண்ண போறோம். எவ்வளவு ரூபாய் போயிருக்கும் சொல்லுங்க? டூ கேஷ் 1000. இல்ல நீங்க என்ட்ரி சொல்றீங்களா, ஜேர்னல் என்ட்ரி சொல்றீங்களா? ரெண்ட் பே பண்ணதுக்கு ஜேர்னல் என்ட்ரி சொல்றீங்க. சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. கிடையாது. கேஷ் அக்கௌண்ட் உள்ள வருதா என்ன? உள்ள வந்தா தானே டெபிட். கேஷ் வெளியில தானே போகுது. கேஷ் கிரெடிட் தான். ரெண்ட் அக்கௌண்ட் விட்டு கேஷ் அக்கௌண்ட் தான் வரும்.
கேஷ் கிரெடிட்மா, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் கிரெடிட் தான் சொன்னீங்களா? சாரி. ஓகேவா? புரிஞ்சா? உங்களுக்கு புரிஞ்சா என் கேஷ் கிரெடிட்? இப்போ வந்து ரெண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் போடுறோம். அந்த ரெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள டெபிட் சைடுல தானே இருக்கு. அதுதான் நீங்க லாஜிக் பார்க்கணும். அந்த டூ அப்படின்றதும் இந்த சைடு பை அப்படின்றதும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான். ஓகேவா? நீங்க ரெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள டெபிட் சைடுல வந்துச்சுன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ரெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள பை சைடு வந்துச்சு அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? ரெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ். இப்ப பாருங்க, பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட போறேன். மார்ச் மாசம் போடணும். சொல்லுங்க, 1200 ரூபாய். நான் இப்பதான் நல்லா டிஸ்கஷன்லாம் பண்ணி 1200 ரூபாய் ஒத்துக்கிட்டாச்சு. சொல்லுங்க, இந்த சைடு டோட்டல் பண்ணீங்கன்னா 1200 ரூபாய் வரும். இந்த சைடு டோட்டல் பண்ணீங்கன்னா 1200 ரூபாய் தான் வரணும். அதுக்கு பேர் தான் டோட்டல் ஈக்குவலா இருக்கும். 200 ரூபாய் இப்ப டெபிட் சைட்ல இடிக்குது. இந்த 200 ரூபாய்க்கு பேர் என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா நான் கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல, நாளைக்கு கொடுத்துருவேன். நாளைக்கு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கொடுத்து ஆகணும், கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். இப்ப சொல்லுங்க, அதான் லைபிலிட்டியா? லைபிலிட்டிஸ். ஏன் லைபிலிட்டிஸ்? கொடுத்தாகணும். ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கா எனக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃபியூச்சர் பெனிஃபிட் இருக்கா? அசட்ல வருமா? ஃபியூச்சர் பெனிஃபிட் கிடையாது. ஏற்கனவே பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டு இந்த வருஷமே 2 மாசம் வாடகையே கொடுக்காம ஜாலியா நடத்தியாச்சு. ஃபியூச்சர் பெனிஃபிட் கிடையாது. இது ஒரு லைபிலிட்டிஸ். என்ன சைடு வரும்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 1200 ரூபாய். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் புரிஞ்சிச்சா? இப்ப அப்படியே தலையில திருப்பி போட்டீங்கன்னா இன்கம். உங்களுக்கு நாளைக்கு ஒரு இன்கம் வரணும், சாரி இன்னைக்கு ஒரு இன்கம் வரணும், ஆனா உங்களுக்கு யாருமே கொடுக்கவே இல்லை, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்ப நான் எப்படி ஒருத்தர் சொல்லணும்? அவனோட பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு 200 ரூபாய் வாடகை வந்திருக்கணும், ஆனா வரவே இல்லை, நாளைக்கு வரும். ஸோ அப்ப எனக்கு ஒரு அசட்டா நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 4 and 5 பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா 4 and 5க்கு அசட்டா லைபிலிட்டின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்ப்போம். 4th அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்கம் ரிசீவ்டு, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். ஓகேவா? 5th வந்து இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ். இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ். சொல்லுங்க, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு போய் இன்கம் வந்துருக்கணும். எப்ப மேல அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் பார்த்தோம் அதே மாதிரி இன்கம் வந்து இருக்கணும், ஆனா எனக்கு நாளைக்கு வரும். அசட்டா லைபிலிட்டியா? நீங்க அக்ரி பண்றீங்களா? அசட்டு தானே? உங்க ஒப்பீனியன் வேற ஏதாவது இருக்கா, இல்ல நீங்க அசட்டு ஒத்துக்கிறீங்களா? அதுதான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அசட்ல வருமா லைபிலிட்டியான்னு கேட்கறேன். அவுட்ஸ்டாண்டிங் அது முக்கியம் இல்ல, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் தான் முக்கியம். ஓகே. ஆல் இன்கம் இஸ் கெயின் அப்படின்ற லாஜிக்ல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணணும்னு தோணும். ஆனா ஆல் இன்கம் இஸ் கெயினுங்கிறத கிரெடிட் பண்ணக்கூடாது. இது ஒரு அசட்ன்றதுனால டெபிட் பண்ணணும். இந்த வருஷம் இன்கம் இருந்தா மட்டும்தான் ஆல் இன்கம்ஸ் ஆர் கிரெடிட். ஓகேவா? இதுக்கு ஒரு அசட், இது டெபிட். அசட் ஆர் லைபிலிட்டினா இது ஒரு அசட். சொல்லுங்க, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி பார்க்கலாம். இந்த டேபிள் தான் உங்களுக்கு சம்மரி டேபிள். இந்த சம்மரி டேபிள் வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்ல அட்ஜஸ்டிங் என்ட்ரி வரும். இந்த சம்மரி டேபிள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான் போட்டுடலாம். லைபிலிட்டிஸ், லைபிலிட்டிஸ், அசட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் பார்த்தோமா? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து அசட் முடிவு பண்ணிட்டோமா? அதே மாதிரி என்ன பார்த்தோம்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்ல இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு நிமிஷம்.
இங்க இருக்கட்டும் இல்ல காப்பி பண்ணி போட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் பார்த்தோமா. அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் என்ன பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி லைபிலிட்டியோ அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் வந்து அசெட்ஸ் முடிவு பண்ணிட்டோம். இப்போ பாக்கி இருக்கிறது இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ். நீங்க இந்த டேபிள ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு லைபிலிட்டி சைடுல வரதான் லாஜிக். ஏன் லைபிலிட்டி சைடு கொஞ்ச நேரத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ் லைபிலிட்டி இந்த டேபிள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அசெட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் லைபிலிட்டி, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அசெட், இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ் லைபிலிட்டிஸ். ஓகேவா, இதை வச்சுதான் பண்ண போறீங்க. இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரெண்டும் டெபிட் சைடு. ஓகேவா, இது ரெண்டும் நம்ம டெபிட் தான் பண்ண போறோம். நீங்க அந்த இன்கம் வந்து எனக்கு கெயினே கிரெடிட் அப்படின்னு லாஜிக் போக கூடாது. இது வந்து அசெட் டெபிட். ஓகேவா, டெபிட் இது வந்து பேலன்ஸ் பெருக்கல் இருக்கிறது கிரெடிட். இப்ப சொல்லுங்க இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ் கிரெடிட் கூட்டா போக்குல வந்தாச்சு ஷார்ட்கட்ல. இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ் இது எனக்கு லைபிலிட்டியா, அதாவது நான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாடகைக்கு போக அட்வான்ஸ் வாங்குறாங்களா, 3 மாசம் வாங்க 4 மாசம் வாடகை அட்வான்ஸ் வாங்குறாங்களா, அது அவங்களுக்கு லயபிலிட்டியா அசெட்டா? ஏன் லயபிலிட்டி? வெரி குட், அதுதான் இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ் லைபிலிட்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ரொம்ப தோண்டி ஆராய்ந்தா உங்களுக்கு குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. பட் இதுதான் மேலோட்டமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஈஸியா ஞாபகம் வச்சுட்டு போயிடலாம். நீங்க காம்ப்ளெக்ஸ் இன்னும் நீங்க வந்து ரொம்ப போட்டு யோசிக்கலாம். ஓகேவா, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். என்ன சொல்ல இன்கம் ரிசீவ்ட் அட்வான்ஸ் லைபிலிட்டி. இப்போ இந்த 4த்துக்கும் 5த்துக்கும் என்ன பார்த்தா சரியா போயிடும், அட்ஜஸ்டிங் என்ட்ரி பார்த்தா சரியா போயிடும். சொல்லுங்க, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். இப்போ எப்படி எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி இன்கம் பார்க்க போறோம். நம்ம திரும்ப ரெண்ட்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் அதுக்காக என்ன சொல்ல போறேன்னா, சேலரி எனக்கு இன்கமா வராது. சேலரி வந்து நான் வந்து அதாவது பிசினஸ் பண்றேன் அப்படின்னா நான் சேலரி தான் கொடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல, டிவிடெண்டா இன்ட்ரெஸ்ட். கரெக்ட். உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வச்சுக்கலாம். டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்ரூவல் ஆகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் எப்ப தரப்போறோம்னு அவனுக்கே தெரியாது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் கரெக்டானது. ஓகேவா, சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நீங்க அந்த ரெக்கார்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா இங்க கேளுங்க. டோன்ட் வரி, எந்த நிமிஷம் சொல்லி கேளுங்க. ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு. பன்னெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நம்ம எவ்வளவு முடியுதோ நீங்க பாப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு வந்துடலாம். எனக்கு இது போட்டிருக்கேன், பிக்சட் டெபாசிட் போட்டிருக்கேன். ஓகேவா, பிக்சட் டெபாசிட் போடும்போது மாசம் 50 ரூபாய் எனக்கு வரணும். ஓகேவா, ஆக்சுவலி பேங்க்ல எப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்படி வச்சுக்கலாம், பிக்சட் டெபாசிட் 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். மாசம் 50 ரூபாய். ஆனா எனக்கு எப்பவுமே உடனே கொடுக்க மாட்டான், 3 வருஷம் முடிச்சுட்டா கொடுப்பான். இதுதான் லாஜிக், இதுதான் நம்ம கேஸ் சினாரியோ. குவார்டர்லி உங்களுக்கு 4 குவார்டர் இதே வருஷமா வந்துடும். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. புரியுதா, குவார்டர்லி தான் உங்களுக்கு தான் பே பண்ணிட்டே இருப்பான்ல. நான் என்ன சொல்றேன்னா 3 வருஷம் மெச்சூரிட்டியே கொடுப்பான். மாசம் 50 ரூபாய் 3 வருஷத்துக்கும் சேர்த்து 3 வருஷம் கழிச்சு கொடுத்துருவான். ஓகேவா, இப்ப சொல்லுங்க, இன்ட்ரெஸ்ட் 1 ரூபாய் கூட எனக்கு பேங்க்ல வரல, ஜீரோன்னு போட்டுடலாமா? நல்லா இருக்குமா? போடக்கூடாது. ஸோ 50 12 600 rupees போட்டுடலாமா? இந்த ட்ரேடிங்க்கு நடுவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஹெட்டிங் போடணும். இங்க வந்து இதுக்கு பேரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். மர்ஜ் பண்ணிட்டா இல்ல இல்ல இப்படி இங்க போய் பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நான் ஷார்ட்டா பிஎன்எல் போட்டேன். என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் 600 ரூபாய் போட்டு தானே ஆகணும். என் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல என்னப்பா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இது இருக்கு. இது வந்து பழசு. எனக்கு காசு உள்ள வந்துச்சுன்னா காசு வந்து டெபிட் தான் பண்ணுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் தான் என்ட்ரி. ஓகேவா, கேஷ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அதுல குழப்பம் இல்லையா? இப்ப கேஷ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ல கேஷ் சைடு வரணும்.
இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றோம், கிரெடிட் பண்றோம்ல, கிரெடிட் சைடு வரணும். ஆனா போய் கேஷ் அக்கௌண்ட்ல தான் எனக்கு முட்டை இருக்கு. அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட போறேன். அந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி 2 PNL 600 ரூபாய் போட்டாகணும். ஆனா எனக்கு டெபிட் சைட்ல 600 ரூபாய் இருக்கு, கிரெடிட் சைட்ல ஒண்ணுமே இல்லை. அதுக்கு என்ன பண்ண போறோம், பை அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலி அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்க ஸ்கூல்ல. இவன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், நீங்க புரிஞ்சுக்கலாம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன வேணா புரிஞ்சுக்கலாம். அக்ரூட் இல்ல அவுட்ஸ்டாண்டிங். நம்ம அவுட்ஸ்டாண்டிங் போவோம், புக்ல இருக்கிற மாதிரியே போவோம். அவுட்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப டைப் பண்ண கஷ்டமா இருக்கு, ஓஎஸ் போடுறேன். பை அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் போட்டு 600 ரூபாய் போட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்ப டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி சொல்லுங்க. இந்த மாதிரி அதாவது இப்படி கேட்கறேன், இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர், சாரி அட்ஜஸ்டிங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி. இந்த மாதிரி சொல்ல பார்ப்போம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், உங்களுக்கு நீங்க அக்கௌண்டே போட்டு முடிச்சிட்டீங்க. ஜேர்னல் என்ட்ரிக்கு அடுத்தது தான் லெட்ஜரை போட்டுட்டீங்க. இப்பதான் ஜேர்னல் என்ட்ரி கேட்கறேன், சொல்லுங்க. இல்ல கேஷ் கேட்கல, அட்ஜஸ்டிங் என்ட்ரி கடைசி என்ட்ரி கேட்கறேன். இந்த அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் இருக்குல்ல, இதுக்கான என்ட்ரி கேட்கறேன். ஒன்னு டெபிட் ஒன்னு கிரெடிட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அக்கௌண்ட் பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பாக்குறோமா? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் சரி, அதை விட்டுருங்க. நான் உங்களுக்கு தான் ஷார்ட் கட்ஸே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் அவங்க இது ஷார்ட் கட். இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் கலர்ல வச்சுக்கலாம். சொல்லுங்க, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் என்ன சைடு இருக்கு? இதுதான் உங்க ஷார்ட் கட். எல்லாத்தையும் நீங்க இதுவுமே உங்களுக்கு லெஜர் அக்கௌண்ட்லாம் தேவையில்லை, லெஜர் அக்கௌண்ட்லாம் போக தேவையில்லை, அதெல்லாம் சும்மா உங்களுக்கு புரிய வச்சுக்காது. சொல்லுங்க, அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் என்ன சைடு இருக்கு? டெபிட் சைடு. அப்ப என்ட்ரி சொல்லுங்க. அதெல்லாம் தப்புன்னு வந்துருச்சு. ஒரு செகண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி சொல்லுங்க. நீங்க சொல்லி முடியுங்க, என்ன தப்புன்னு சொல்றேன், சொல்லி முடியுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போனா அடுத்து என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும். இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ். நீங்களே ஜெனரல் சொல்லிடுங்க. ரிசீவ்டு அட்வான்ஸ், அதுக்கு ஒரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட போறோம். புக்ல ஒரு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட்டுருப்போம். அதை நீங்க இப்ப ஈஸியா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் அது அசெட்டா லைபிலிட்டியா சொல்லுங்க. அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட், அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட், இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ் அக்கௌண்ட். நாம வந்து புக்ல வந்து என்ன புக் பண்ணுவோம், அப்ரண்டிஸ்ஷிப் இன்கம் அக்கௌண்ட் டெபிட் டு இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ். வெரி குட். இப்போ வந்து உங்களுக்கு புக்ல வந்து அப்ரண்டிஸ்ஷிப் பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க ஃபியூச்சர்லயே வாங்கிட்டீங்க. ஸோ அதுக்கு பேர் அப்ரண்டிஸ்ஷிப் அட்வான்ஸ் இயர் போர்டு. அதுக்கு பார்த்தோங்க, உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிச்சுல, இன்கம் ரிசீவ்டு அட்வான்ஸ் கிரெடிட் பண்ணணும்னு புரிஞ்சிச்சுல. டெபிட்ல வந்து நீங்க என்ன ரெலவெண்டோ, அது ரெண்டோ, அது வந்து சேலரியோ என்னமோ அதை பார்த்துக்கலாம். அது என்ன கன்சர்ன் இதுவோ அதை போட்டுக்கலாம். ஓகேவா? 6 என்ட்ரி 5 தான் பார்த்துருக்கோமா? இன்னும் பேலன்ஸ் அப்படின்னா டிப்ரிசியேஷன் இருக்கு, பேட் டெட்ஸ் இருக்கு. அடுத்த 5மே அது இப்ப எப்படி ஒரு நாள் ஒரு போர்வையா பார்த்தோமோ அடுத்த நாளும் ஒரு போர்வையா இருக்கும். அதனால நான் சாப்பிட்டு வந்தது பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு, கடைசியா பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு பிரேக். ஏற்கனவே 1 hour 23 minutes ரெக்கார்டிங் போயிடுச்சு. 1 hour 23 minutes ரெக்கார்டிங் அந்த அக்கா பார்க்கணும், அந்த அக்கா அனுப்பிச்சு விட்டுறலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நோ இஷ்யூஸ், நோ மென்ஷன்ஸ். ஓகேவா?